ஹை கைஸ், இன்னைக்கு வந்து மத கஜ ராஜா படத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ என்னன்னா, எல்லாரும் இந்த படத்தை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளும் போய் பார்த்தோம். ஸோ எனக்கு வந்து இந்த மூவி வந்து கொஞ்சம் கூட ரிலேட்டே ஆகலை கைஸ். ஏன்னு தெரில, பட் ஆனால் ரிலேட்டே ஆகலை. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு வந்து ரிலேட் ஆகலை. பட் நான் என்னோட ஓன் ரிவ்யூ சொல்கிறேன். லைக் இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதை வந்து விஷால் வந்து ஹெல்ப் பண்ணி ஓவர் கம் பண்ணி கொடுக்குறாரு. அதுதான் இந்த ஸ்டோரியோட ஒன்லைன். ஸோ இதுதான் ஒன்லைன். பட் ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருப்பாங்க? பேசிக்காக நம்ம இல்லை ரெசியூமை கொடுத்தாலே ஒருத்தனும் ஷேர் பண்ணி விட மாட்டான்ல ஹெச்ஆருக்கு. அப்படி தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பானுங்க. இவனுங்க வந்து எப்படின்னா, ரொம்ப போய் பொலிட்டிக்கலாக சண்டை போடுறது, பொலிட்டிக்கலாக போயிட்டு ரிவெஞ்ச் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நியாயம் வேணும், அதெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு கைஸ். ஓகே, ஃபைட் பண்ணுறது ஓகே, ஆனால் ரியாலிட்டியாக இல்லை. ரியாலிட்டினா ரொம்ப சுற்றுற மாதிரி இருந்தது. ஒன்று கூட ரிலேட் ஆகவே இல்லை. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சந்தானம் ஜோக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, சந்தானம் படம் மாதிரி இருக்குது, இது விஷால் படம் மாதிரியே இல்லை, சந்தானம் படம் மாதிரி இருந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு காமெடியும் பெருசாக ரொம்ப ஒர்க் அவுட் ஆகலை, ஏன்னு தெரியல எனக்கு. அப்புறம் பேசிக்காக பார்த்தா சுந்தர் சி படம்னா ரொம்ப கிளாமராக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது அவர் படம், அவர் ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளாமர் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி டேரக்டர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா தான் எனக்கு தெரிஞ்சு கிளாமர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் கிளாமர் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஜோக்ஸ் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. 4-5 பாட்டு இருக்குது. நான் அந்த மை டியரில் ஒரு சாங் தவிர மீது எதுவும் ஞாபகம் இல்லை. ஸோ எல்லாமே ரொம்ப ஆவரேஜ் சாங்கு. மை டியரில் ஒரு சாங்கே ரொம்ப ஆவரேஜ் சாங் தான். ஸோ இந்த படம் அப்படி தான் கைஸ் இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, கேம் சேஞ்சருக்கு இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கேம் சேஞ்சரும் நல்லா இல்லை, இந்த படமும் நல்லா இல்லை. பேசிக்காக அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அந்த படத்துக்கு இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரில கைஸ். அதே மாதிரி ரொம்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது, 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எப்போ வந்தாலுமே ஸோ அந்த இது இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப ஆவரேஜாக, பிலோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பொங்கல் வின்னரு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, லவ் சீன்ஸ் நல்லா இல்லை, லவ் போர்ஷன்ஸ் எதுவும் நல்லா இல்லை. அப்புறமேட்டு அஞ்சலி வராங்க, அஞ்சலிக்கு பதிலாக வரலட்சுமி வராங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து மது வேற வராங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எதுவுமே ரொம்ப கட் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. ஃபைட் எதுவும் அவ்வளோ கனெக்ட் ஆகலை. சோனு சூட்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, சோனு சூட்லாம் செம்ம வில்லனு, செம்ம ஆக்டரு. அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு சந்தானம் ஓகே தான். சந்தானம் வந்து காமெடியான நல்லா தான் பண்ணுவார். ஆனால் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப லவுடாக சிரிக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப சில இது நல்லா இருந்தது. பட் ஆனால் அப்படியே சொல்லிக்கிட்டே போகணும், அடிக்கிக்கிட்டே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஆவரேஜான மூவி தான். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு இது ஓகே, இந்த படத்துக்கு இது ஓகே அப்படின்னு சொல்கிறதுல உடன்பாடு இல்லை. இது ரொம்ப எப்படி சொல்கிறது, வெயிட் பண்ணியே பார்க்கலாம், ஹெச்டி வரட்டும். ஆனால் ஹெச்டி வந்துமே இந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2 hours 2.5 hours நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது வந்து குவாலிட்டியாக இருக்கணும்ல. காமெடி மூவினா சுந்தர்சி படத்தில் வந்து வின்னர் இருக்குது, நம்ம அந்த மாதிரி மூவி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப அவர் வர 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 காமெடி ட்ராக் ரொம்ப ரொம்ப கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன் அவர் படத்தில். அது வந்து என் சைடில் இருந்து சொல்லணும்னு தோணுச்சு கைஸ். இந்த படம் நீங்கள் வந்து பொறுமையாக சன் டிவி கேடிவியில் வரும்போது கூட பார்க்கலாம். தேட்டருக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, போகிறதுனாலும் போங்க. ஓகே.